கதை மூலமாக ஹிந்தி கத்துக்கலாம் வாங்க. பேராசை கொண்ட நாய். இந்த ஆல்ரெடி தமிழ்ல படிச்சிருப்பீங்க. இது ஹிந்தியில எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லால்ஜி குத்தா, பேராசை கொண்ட நாய். கிசி காவ் மே ஏக் குத்தா ரஹதா தா. ஒரு கிராமத்தில் ஒரு நாய் வசித்து வந்தது. ஏக் தீன் உசே ரொட்டி கா ஏக் துக்கடா மிலா. ஒரு நாள் அதற்கு ரொட்டியுடைய ஒரு துண்டு கிடைத்தது. ஏக் தின்னா ஒரு நாள், ஏக் துக்கடானா ஒரு துண்டு. வக் குத்தா உசே மூக் மே லேக்கர் ஜா ரஹா தா. அந்த நாய் அதை வாயில் எடுத்து போய்கொண்டிருந்தது. ஜா ரஹதானா போய்கொண்டிருந்தது. பீச் மே ஏக் நதி படி. நடுவில் ஒரு ஆறு இருந்தது. பீச் மே அப்படின்னா நடுவில், ஏக் நதி அப்படின்னா ஒரு ஆறு. குத்தா நதி பார் கர்னா சாஹ்தா தா. நாய் ஆற்றை கடக்க விரும்பியது. நதி பர் ஏக் புல் தா. ஆற்றின் மீது ஒரு பாலம் இருந்தது. புல் அப்படின்னா பாலம். குத்தா புல் பர் ஜா ரஹா தா. நாய் பாலத்தின் மீது போய்கொண்டிருந்தது. ஜாத்தே சமாய் உஸ்னே நீச்சே தேக்கா. போயிட்டு இருந்த வேளையில் அது கீழே பார்த்தது. சமாய் அப்படின்னா நேரம், வேலை, இந்த மாதிரி சொல்லலாம். நீச்சே அப்படின்னா கீழே, தேக்கா அப்படின்னா பார்த்தது. நதி கா பானி சாஃப்தா. ஆற்றின் தண்ணீர் தெளிவாக இருந்தது. சாஃப் அப்படிங்கிறது தெளிவு. பானி மே குத்தே கி பர்ச்சாயி திகாய் படி. தண்ணீரில் நாயின் நிழல் தோன்றியது. பர்ச்சாயி அப்படின்னா நிழல். குத்தே ने अपने परछाई को दूसरा गुप्ता समझा. நாய் தன் நிழலை வேறொரு நாயாக புரிந்து கொண்டது. சம்ஜா அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். உஸ்கே மூங்க் மே रोटी का टुकड़ा देकर गुत्ते को लालच हुआ. அதன் வாயில் இருந்த ரொட்டி துண்டை பார்த்து நாய்க்கு பேராசை ஏற்பட்டது. தேக்கு கர்னா பார்த்து, லால்ஜ் அப்படின்னா பேராசை. உஸ்னே உஸ் துக்கடேக்கோ சின்ன சாஹா. அது அந்த துண்டை பறிக்க விரும்பியது. சின்னா அப்படின்னா பறித்தல். लालच से अंधा बनकर गुत्ता फूंकते हुए परछाई पर चपड़ा. பேராசையால் கண்மூடித்தனமாக நாய் குறைத்து நிழலில் பாய்ந்தது. சப்டானா பாய்தல். ஃபோங்க் அப்படின்னா குறைத்தல். மூக் கோல்தே ஹி ரொட்டி கா துக்கடா பானி மே கிர் படா. வாய் திறந்தவுடன் ரொட்டி துண்டு தண்ணீரில் விழுந்தது. கிர்னா அப்படின்னா விழுதல். குத்தேனே கூப் தோஹா காயா. நாய் நன்றாக ஏமாற்றத்தை சாப்பிட்டது. காயா அப்படின்னா சாப்பிடுதல். தோஹா அப்படின்னா ஏமாற்றம். அப் குத்தே கோ அப்பனி கல்தி மாலும் ஹூயி. அவர் வக் பகுத் பச்சுதாயா. இப்போது நாய் தன் தவறை உணர்ந்தது மற்றும் அது மிகவும் வருந்தியது. பச்சுதாயா அப்படின்னா வருந்துதல். கல்தி அப்படின்னா தவறு. அப் அப்படின்னா இப்பொழுது. இதனோட கருத்து லால்ஜ் கா ஃபல் பகுத் பூரா ஹோதா ஹை. பேராசையின் விளைவு மிகவும் மோசமானவை. ஃபல் அப்படிங்கிறது இங்க பயன் சொல்லுவோம், இல்லைன்னா விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபல்க்கு இன்னொன்று மீனிங் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி கதை மூலமாக ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஹிந்தி வித் வினோத் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.